வலியுறுத்தி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் கடந்த 24ஆம் தேதி அமைச்சர் குழுவின் சார்பாக எங்கள் கோரிக்கையை முன்வைத்த போது 4 வார கால அவகாசம் கேட்டு பரிசீலிப்பதாக கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் நடத்துவதாக திட்டமிட்டிருந்த மறியல் போராட்டத்தை ஆர்ப்பாட்டமாக தமிழ்நாடு முழுவதும் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு கலந்து கொள்ளக்கூடிய போராட்டமாக மிக எழுச்சிகரமாக நடத்தி முடித்தோம். அதன் அடிப்படையில் நாளை நடைபெறக்கூடிய பட்ஜெட் கூட்டத்திற்கு முன்பாக லட்சக்கணக்கான அரசுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய சூழலை இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைமையில் இன்றைக்கு ஜாக்டோஜியனுடைய நிர்வாகிகளை மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் பழைய ஓய்வூதியத்தை நிறைவேற்றுவது சம்பந்தமாகவும் சரண் விடுப்பை நிறைவேற்றுவது சம்பந்தமாகவும் அரசு துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புவது சம்பந்தமாகவும் தொகுப்பூதிய மதிப்பூதிய சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை வரைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து மாண்பு முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம். கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் அரசு பரிசீலிக்கும். அரசின் மீது உங்களுடைய நம்பிக்கையை முழுமையாக வையுங்கள். கண்டிப்பாக அரசு உங்களுடைய நம்பிக்கையை நிறைவேற்றும் என்ற அடிப்படையில் பரிசீலிக்கும் என்ற அடிப்படையில் வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். ஆக அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கம் வரக்கூடிய பட்ஜெட்டில் எங்களுக்கு கோரிக்கை அளித்து ஒரு சரியான உத்தரவாதமான எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்ற சம்பந்தமாக அளிக்கும் என்பது நம்பிக்கை என்பது எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு என்பதை இதன் மூலியமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இன்றைக்கு பேச்சுவார்த்தை முடித்துவிட்டு இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு தெரிஞ்ச எங்களை அழைத்தது என்பது ஜாக்டோஜியோடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மட்டும்தான் அழைச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் இன்னைக்கு இது ஒரு உறுதி உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பாக இன்னைக்கு முதலமைச்சருக்கு பேசின அடிப்படையில் எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை என்பது அரசு ஏற்பட்டிருக்கு. நாளைக்கு பட்ஜெட்லையும் நாளை பட்ஜெட் என்பது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு உள்ளாக 110 விதிகளோ அல்லது நிதியமைச்சருடைய உரையின்களோ எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்ற நம்பிக்கை என்பது முதலமைச்சர் அறிவிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 4.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர் ஆசிரியர்கள் இதனால் பயனடைவார்கள் என்பதை பார்க்கிறோம். முழு அரசு ஊழியர் ஆசிரியர்களுமே சரண்டர் அறிவித்தா எல்லாருக்குமே பயனில்லை. ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்கும் பொழுது 6.5 லட்சம் பேருக்கு மேலாக இந்திய ஓய்வு திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பயன் கிடைக்கும். இந்த சரண் விடுப்பு என்பது இந்த அரசு அறிவிக்க காத்திருக்கக்கூடிய இந்த சரண் விடுப்பு என்பது ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியர் ஆசிரியருடைய 12 லட்சம் அரசு ஊழியர் பயனடையக்கூடிய இந்த கோரிக்கை என்பது மிக பிரதானமாக இந்த அரசாங்கம் பார்க்கிறது. இன்றைய முதலமைச்சருடைய பேச்சுவார்த்தை மிகவும் திருப்திகரமாக இருந்தது. 10 வருஷ கோரிக்கைகளை அனைத்தும் எனக்கு தெரியும். உங்களுடைய ஆட்சி நிச்சயமாக பரிசீலிக்கப்படும். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவதற்குள்ளாகவே உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சருடைய பேச்சு வந்து நம்பிக்கைக்கு அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையை இந்த முதல்வர் அளித்துள்ளார். நம்பிக்கை அளிக்கும் விதமாக அவருடைய பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அமைச்சர்கள் சிறந்த முன்னெடுப்பை எடுத்துள்ளார். முக்கியமாக மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களும் நிதியமைச்சர் அவர்களும் எடுத்த முன்னெடுப்பு வந்து மிகச் சிறப்பான முன்னெடுப்பு. முதலமைச்சர் அவர்கள் நம்பிக்கையை அளிக்கும் விதத்திலே இன்றைய தினம் எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினார். திருப்திகரமான பேச்சுவார்த்தை. சீனிவாசன் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோஜி. புலவர் ஆறுமுகம் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோஜி. KP ரக்ஷித் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோஜி. பின்னால வாங்க